உங்க போட்டோகிராஃபி பிசினஸ் டெவலப் பண்ணணுமா? நீங்க ஃபங்க்ஷன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா? அப்ப இமேஜை புக் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. தெளிவா அவர் தமிழ் தேசியன்னு பேசுறாரு, மதச்சார்பின்மைன்னு பேசுறாரு. அவர் ஆன்டி பிஜேபின்றதை தெளிவா காமிக்கிறாரு. மாநில உரிமைகளுக்காக பேசுன்றாரு. இன்னொன்று மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துன்றார். தமிழுக்கு முக்கியத்துவம், ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பு. மூணாவது சமூக நீதியை பேசுறாரு. ஸோ ஒரு மதச்சார்பின்மை கொள்கையில விருப்பமுள்ள பிடிப்புள்ள அரசியல்வாதியாகத்தான் விஜய் இருக்கிறார். விஜய் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சார்னா கண்டிப்பா ஒரு ஜெயலலிதாவோட போய் விஜயகாந்த் எப்படி 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சாரோ அந்த மாதிரி விஜயால ஒரு எதிர்கட்சியா வருவதற்கு ஒரு ராஜ்யசபா சீட் எடுக்கிறதுக்கு 34 சீட் வாங்கும். ஸோ ஒரு 40 எம்எல்ஏ விஜய் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அவர் தப்பிச்சார். இல்லை நான் தனியாக தான் நிற்பேன்னார்னா திமுக அண்ணா திமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க பெரிய அளவில் அவர்கிட்ட ஓடி வருவாங்க. அவர் தேர்தலை சந்திக்கலாம் 26லாம். ஆனால் அது 8% 10% ஓட்டு வாங்கி சைபரில் நிற்கும். ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. விஜயகாந்த் ஜெயிச்சதுலாம் அபரேஷன். சைபரில் நிற்கும் போது அதுக்கு அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவேன்? இன்னும் 2 எலெக்ஷன் என்ன தான் உனக்கு வரும்னா தியாகம் பண்ண தயாரா? அப்போ மறுபடியும் சினிமாவுக்கு போனார்னா எல்லாமே முடிஞ்சிடும். கொடி அறிமுகப்படுத்துறதுன்றது ஒரு குறியீட்டு அளவில் முக்கியமான விஷயம். ஆனால் 26 எலெக்ஷனுக்கு இன்னும் 20 மாதம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. இதில் நீங்கள் அசுர வேகத்தில் வேலை செய்யணும், ஆட்சியை பிடிக்கணும்னா. இப்போ இன்னொரு படம் வேறு இருக்குது சார், இது வேறு. அதில் அந்த பிறந்த இடம் அப்படின்றது குறிக்கிறது நாம் தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அது கண்டிப்பாக அப்படி தான் வரும். அதாவது இவன் தான் தமிழன், இவன் தமிழன் இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு நாம் தமிழர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக சீமானுடைய கொள்கைகளுக்கு எதிராகத்தான் அவர் இருப்பார் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சீமானுக்கும் விஜய்க்கும் தேர்தலில் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உறுதிமொழியை வச்சு பார்க்கும்போது அடுத்து நம்ம பேச வேண்டியது அடுத்து என்ன நடக்கும்ன்றது. சீமானோட ஒரு கூட்டணி சேர மாட்டார். தூரம் நின்று பார்க்கும் தலைவன், காலமெல்லாம் மாறுது, தோளில் கை போடும் தலைவன், கொடி பறக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய்க்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி சார் இருக்கு அரசியல் ரீதியாக? இல்லை, இப்போ தான் வந்திருக்காரு. புதுசாக எது வந்தாலும் ஜனங்க ஆன்னு பார்ப்பாங்க. ஓட்டு விழுமான்னு தெரியாது. கூட்டம் பெருந்திரளாக கூடும் தமிழ்நாட்டில். சினிமாக்காரனுங்களை பார்க்கறதுக்கு இன்னுமே கூடும். இப்போ இந்த ஏரியாவில் விஜய் வராரு, இந்த சந்து முனையிலன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லாமே போவான். எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவனும் போவான். கும்பலாக கூட நின்று பார்ப்பான். ஆனால் ஓட்டு விழுமா? கீழே போய் ஒர்க் பண்ணணுங்க. நீங்கள் விளையாட்டு இல்லைங்க. உலகத்தையே உயர்த்துற கொள்கைகளை நீ சொன்னா கூட, கோட்பாடுகளை சொன்னால் கூட, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற அளவுக்கு கொள்கைகளை நீ விவரிச்சுனா கூட கீழே போய் கட்சி கட்டமைப்பை உருவாக்கணும். விஜய்க்கு அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், விஜய்க்கு அவர் உதவியாளராக இருக்கலாம், அல்லது விஜயோட தளபதியாக கூட அவர் இருக்கலாம். காமன் மேனை பொறுத்த வரைக்கும், திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு காமன் விமனை பொறுத்த வரைக்கும் குஷியானது யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியது, மக்கள் கவலைப்பட வேண்டியது உங்களுடைய கொள்கைகள் என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்ன. நீ அதை சொல்லாமல் நான் உன்னை எடை போட முடியாது. நீ யார் ஓட்ட உடைப்ப, எங்கே போய் நிற்ப. அவர் தன்னுடைய பலத்தை அறிந்து கொள்றதுன்றதெல்லாம் வேஸ்ட்டு. 10% அதிகபட்சம் இருக்கும். நீ கூட்டணி வச்சு தான் இனிமேல் கவர்மெண்ட்டில் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் யாராக இருந்தாலும். அப்போ யாரோட கூட்டணி போகிறார்? இதுதான் கேள்வி. தனியாக நின்று தன்மானம் காப்போன்றது டெபாசிட் கிழிஞ்சு நிற்கும். இப்போ சீமான் கதை என்ன? லொக்கேஷன் இருக்குது, நடிகை இருக்காங்க, கேமரா இருக்குது, ஆனால் இந்த கதை தான் இல்லை அப்படின்னு. அந்த கதையாக இருக்குது. இப்போ விஜய் கதை எல்லாம் கரெக்டு. ஐயா கொள்கை என்ன ஐயா? நீ கொள்கையை சொல்லு. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப பரபரப்பான சூழலில் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் சரி பாடலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அவர் முதல்ல அறிவித்ததை நிறைவேற்றியிருக்கிறார். ஜனவரி வாக்கில் கட்சி ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். இது பிப்ரவரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன், அடுத்த 2 மாதத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி மக்களவைத் தேர்தல் முடிஞ்சோன்னே வந்திருக்காரு. இன்றைக்கி 26 தான் அவர் குறி வைக்கிறாரு. தெளிவாகவே சொல்லிட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கிறது. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் எதுவுமே பேசலை, அதாவது ப்ரெஸ்ஸுக்கிட்ட எதுவுமே பேசலை. உறுதிமொழி எடுத்து வச்சார் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் சினிமாக்காரர்கள், விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள், அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு கட்சி ஆரம்பித்து கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்னன்றதை சொல்லுவாங்க.
கொடி அறிமுகப்படுத்துறதுன்றது ஒரு குறியீட்டு அளவில் முக்கியமான விஷயம். ஆனால் கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் என்னன்றது தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அவர் பேசணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தப்போ அவருக்கு எல்லாம் ஆளுநாளாக இருக்கக்கூடிய புஸ்ஸி ஆனந்த், அவர் பாண்டிச்சேரியில் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் தான் அவர் கூட இருந்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி விஜய் கட்சியுடைய முகமாக அறியப்படுகிறவர் புஸ்ஸி ஆனந்த் தான். ஒரு கட்சியை ஒருவர் ஆரம்பிக்கிறார், அவர் நடிகரோ அல்லது வேறு துறை சார்ந்தவரோ அல்லது வேறு ஒரு அரசியல் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவரோ, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர் முதல்ல அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் அவர் செய்ய வேண்டியது என்னென்னா, அவர் மக்களிடம் அவர் பேசணுன்னா நீங்கள் ஒவ்வொருத்தன் வீட்லேயும் போய் நின்றுக்கின்னு மெகாஃபோனை வச்சுட்டு பேச முடியாது. த்ரூ மீடியா தான் நீங்கள் பேசுவீங்க. ஒன்லி த்ரூ மீடியா யூ வில் ஸ்பீக். மீடியாவுக்கிட்டே அவர் பேசலை. ரெண்டாவது, கட்சி ஆரம்பித்ததை அவர் அனௌன்ஸ் பண்ணலை, யாரோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த புஸ்ஸி ஆனந்த்ன்றவர் யார்? விஜய்க்கு அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், விஜய்க்கு அவர் உதவியாளராக இருக்கலாம், அல்லது விஜயோட தளபதியாக கூட அவர் இருக்கலாம். காமன் மேனை பொறுத்த வரைக்கும், திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு காமன் விமனை பொறுத்த வரைக்கும் புஸ்ஸி ஆனந்த் யார்? விஜய் ஒரு மிகப்பெரிய தமிழ் திரையுலக நட்சத்திரம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர், மார்க்கெட் இருக்கிற நடிகர். வழக்கமாக ஒரு விஷயம் நம்ம விஜயை பாராட்டணும், ஆச்சரியமாக பார்க்குற விஷயம், அரசியலுக்கு வந்த சினிமாக்காரர்கள் பெரும்பாலும் மார்க்கெட்டு போய் அவங்க சினிமாவில் அவங்க படம்லாம் ஓடலைன்ற ஸ்டேஜில் தான் அரசியலுக்கு வந்தோம். கமல் அப்படி தான் வந்தார், விஜயகாந்த் அப்படி தான் வந்தார். பட் விஜய் அவரோட உச்சாணி கொம்பில் இருக்கும் பொழுது, இன்றைக்கு அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்குகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது மிகப்பெரிய, அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது, பட் மிகப்பெரிய ஊதியத்தை அப்படி வச்சுக்கலாம். 3 இலக்க கோடிகளை வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அவர். மார்க்கெட்டில் அவர் இன்றைக்கி பீக்கில், உச்சத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட ஒருவர் அரசியலுக்கு வருவது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா மார்க்கெட் போனவங்க தான் வருவாங்க, இவர் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வரார். பட் என்ன ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா, அவர் எதுவுமே பேசலை. இப்போ இன்றைக்கி முதல் முறையாக அவரோட குரலை கேட்குறோம் அந்த உறுதிமொழி ஏற்றுக்கும் போது. அதுக்கு முன்னால் அவர் இந்த 6 மாதத்தில் அவரோட குரலை கூட நம்ம கேட்கல. அவர் கட்சி ஆரம்பித்ததே அவர் அறிவிக்கல, வேற ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் கூட உதவியாளராக இருக்கிற அறியப்படுகிற ஒருவர் தான் அறிவிக்கிறார், அந்த முறையான அறிவிப்பை வெளியிடுகிறார். அதுவும் ட்விட்டரில் வெளியிட்டு போகிறான். தெர் இஸ் நோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. பேசவே இல்லை. அவர் பாட்டு ஏதோ இதில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார், சோஷியல் மீடியாவில் கட்சி ஆரம்பித்த ஒரே கட்சி விஜய் கட்சி தான். ரெண்டாவது, அவர் இந்த நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்தவங்களுக்கு, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் அது கிடையாது அரசியல், அது என்ஜிஓ பாலிடிக்ஸ். அதில் கூட என்ன பண்ணார், இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக அந்த மாணவர்களுக்கு அந்த நிதி உதவி வழங்கின விழாவில் பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாக அன்றைக்கு இருந்து கொண்டிருந்த நீட்டை பற்றி பேசினார். அந்த குளறுபடியெல்லாம் அப்போ நடந்திருந்தது. அது கேள்விக்குறியானவுடன், அது பேசப்பட்டு பொருளானவுடன் அடுத்த ஒரு வாரத்தில் அதற்கு அடுத்து நடந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் நீட்டை பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டார். அவர் அதுவும் செகண்ட் டே வெளியிட்டார். செகண்ட் டே அது பேசு பொருளாச்சு. ஃபர்ஸ்ட் டேவே ஏன் பேசலன்னா, ரெண்டாவது நாள் அறிக்கை கொடுத்தாரா, பேசினாரா? இல்லை, பேசினார் சார். அவரே ஸ்டேஜில் பேசினார். நான் இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பித்திருக்கும் போது கொடி அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு பாடல் வருது, பிரச்சார பாடல் வருது, கட்சியை பற்றின பிரச்சார பாடல். நான் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் என்ன? நான் உங்களை இட போடுறதுன்றது யார் புது கட்சி ஆரம்பித்தாலும், 1000 கட்சி இருக்குது நாட்டில், யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியது, மக்கள் கவலைப்பட வேண்டியது, உங்களுடைய கொள்கைகள் என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்ன. நீ அதை சொல்லாமல் நான் உன்னை இட போட முடியாது. நீ யார் ஓட்டை உடைப்ப, எங்கே போய் நிற்ப, இதெல்லாம் நான் எப்போ பேச முடியும்னா, அது ஃபண்டமெண்டலி உங்கள் பாலிசிஸ் என்ன. அந்த பாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் உங்களை எடை போடுறதே ரொம்ப அவலமான ஒரு விஷயம். அப்புறம் சும்மா பீஸ் மில்லில் ஒருத்தன் கட்சி நடத்த முடியாது. அதாவது பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 2 மாதத்தில் வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரமாட்டேன், 26க்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டோட பதுங்கிடுறது. அப்புறம் 6 மாதம் பொறுத்து, கரெக்டாக 6 மாதம் பொறுத்து ஒரு கொடியை விடுறது. 26 எலெக்ஷனுக்கு இன்னும் 20 மாதம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. இதில் நீங்கள் அசுர வேகத்தில் வேலை செய்யணும், ஆட்சியை பிடிக்கணும்னா. இப்போ இன்னொரு படம் வேறு இருக்குது சார். இது வேறு. இதை பற்றிலாம் படம் இருக்கா இல்லையான்றதை பற்றியெல்லாம் நான் பேசணுன்னு கூட அவசியம் கிடையாது. எனக்கு ஒன்றும் அதை பற்றி நான் இல்லை. நான்றது ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் அரசியல் பார்வையாளர்கள் முழு நேரமாக வர போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பாலிசிஸ் என்ன,
முக்கியமான பிரச்சனைகளில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, இதை நீங்கள் தெளிவுபடுத்தாமல் கட்சி கொடி ஆரம்பிக்கிறது, கட்சியோட பாடல் வெளியிடுறதாலெல்லாம் வந்து முள்ளமாக வரீங்க, அந்த இதை ஆன்டே பண்ணிட்டு வரீங்க. இவர் அப்பிங் தி ஆன்டேன்னுவாங்க. இப்போ அடுத்த மாதம் 22ஆம் கரெக்டாக விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டிருக்காரு. மாநாட்டில் அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். இப்போ இந்த அரசியல்ன்றதே அவரை பொறுத்த வரைக்கும் பீஸ் மீலில் வந்துகிட்டு இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே வந்தோமா பாலிசிஸ் இது தான், தொண்டர்கள் வேலை செய்வாங்க, நான் வந்து எனக்கு நேரம் இருக்கும்போது வருவேன் அல்லது என்னுடைய வசதிக்கு ஏற்ப வருவேன், முக்கியமான பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு போகலாம், தப்பே கிடையாது. நான் பிப்ரவரியில் 6 மாதத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கிறோம், மாநில மத்திய பொது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரமாட்டோம், அசம்பிளி எலெக்ஷன் தான் வருவோன்னாரு. 6 மாதம் பொறுத்து கொடியும் பாடலும் வருது. இப்போ அடுத்த மாதம் தட் இஸ் 1 மந்த் பொறுத்து தான் அவர் கட்சியோட முதல் மாநாட்டில் பிரச்சனைகளை பற்றி அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்னன்றதை பற்றி பேச போகிறார். ஐ திங்க் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பாலிசிஸ், அவருடைய கட்சியோட பாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், அது என்னென்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம தெளிவாக பேச முடியும். அது வரைக்கும் அவரை வந்து நம்ம எடை போட முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் ஏன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக வச்சு போகிறாரு. இப்போ கொடியை முதல்ல அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் கொடி, அதுக்கு பிறகு மாநாட்டில் அவர் பேசணும். பேசின பிறகு தான் நம்ம பேச முடியும். 7 மாதம் பொறுத்து அனௌன்ஸ் பண்ணி 7 மாதம் பொறுத்து தான் அவரை வந்து நம்ம வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியும். சார், ஆனால் அந்த பாடல் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? குறிப்பாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பாடலில் சரி தமிழ் தேசியமும் திராவிடமும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பலருமே பேசுகிறாங்களே சார், அது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அவருடைய பெயர் 3 எழுத்து அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரோன்னு தோணுது. தன்னை ஒரு இன்னொரு எம்ஜிஆராக அவர் காமிச்சிக்கிறாரோன்னு தோணுது. அந்த பாடலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, இப்பொழுது ரசிகர்களாக இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்க பாடல் தான். மற்றபடி வந்து அதில் இன்றைக்கி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் தன்னுடைய கட்சியின் கொள்கைகள் இதுவென்று முறையாக அறிவிக்க வேண்டும். அந்த அறிவிப்பு வராத வரையில் அவரை நாம் எடை போட முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது, ரொம்ப இன்ச் பை இன்ச் அவங்க நகர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அடுத்த கட்டம் இப்போ அவங்க போகக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம் தாண்டி இப்போது இந்த வருஷம் 2026 கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நான் அதை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன் சார். கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து கூட்டணியோட அந்த எலெக்ஷனை களமாடுவது நல்லதா, இல்லை தனித்து நின்று தன்னோட பலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2026 எலெக்ஷனை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எது நல்லா இருக்குன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தன்னுடைய பலத்தை அறிந்து கொள்றதுன்றதெல்லாம் வேஸ்ட்டு. 10% அதிகபட்சம் இருக்கும். நீ கூட்டணி வச்சு தான் இனிமேல் கவர்மெண்ட்டில் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் யாராக இருந்தாலும். அப்போ யாரோட கூட்டணி போக போகிறார்? இதுதான் கேள்வி. தனியாக நின்று தன்மானம் காப்போன்றது டெபாசிட்டு கிழிஞ்சு நிற்கும். இப்போ சீமான் கதை என்ன? 16, 19, 21, 24 4 தேர்தலில் போட்டி போட்டு 8% தான் வந்திருக்காரு. இன்னும் தேர்தலில் போடும்போது அவருக்கு அதிகபட்சம் இன்னும் 2லேருந்து 4% கூறலாம். 10லேருந்து 12% மேலே சீமானுக்கு ஏறாது. விஜய்க்கு வந்தார்னா 8லேருந்து 10%. கூட்டணி வச்சு தேர்தல்களை சந்திப்பதுன்ற முடிவை எடுத்தார்னா விஜயால் முன்னால் போக முடியும். இல்லை, விஜயகாந்த் அதை தான் பண்ணார், கரெக்டாக பண்ணார் 11. ஆனால் அதுக்கு பிறகு அவர் சரிவை சந்தித்தார். அவருடைய புத்தி வேறு விதமாக போனதால். விஜய் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தார்னா கண்டிப்பாக ஒரு கலைஞர் ஜெயலலிதாவோட போய் விஜயகாந்த் எப்படி 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சாரோ, அந்த மாதிரி வந்து விஜயால் ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு, ஒரு ராஜ்யசபா சீட் எடுக்கிறதுக்கு 34 சீட் வேணும். ஸோ ஒரு 40 எம்எல்ஏ விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சார்னா அவர் தப்பிச்சார். இல்லை நான் தனியாக தான் நிற்பார்னா திமுக அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க பெரிய அளவில் அவர்கிட்ட ஓடி வருவாங்க. அவர் தேர்தலில் சந்திக்கலாம் 26, ஆனால் அது 8லேருந்து 10% ஓட்டு வாங்கி சைபரில் நிற்கும். ஒரு சீட்டு கூட விஜயகாந்த் ஜெயிச்சதெல்லாம் அபரேஷன். இந்த சைபரில் நிற்கும்போது அதுக்கு அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவேன்? இன்னும் 2 எலெக்ஷன் என்ன தான் உனக்கு வரும்னா தியாகம் பண்ண தயாரா? அப்போ மறுபடியும் சினிமாவுக்கு போனார்னா எல்லாமே முடிஞ்சிடும். முதல்ல அவர் தன்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்னன்றதை அனௌன்ஸ் பண்ணணும். கூட்டணிக்கு போகணும். அவர் விஜயகாந்த் போன மாதிரி. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்து 2006 பொது தேர்தலில் அவர் மட்டும் ஜெயித்தார். ஆனால் 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார். அதனால தான் 29 சீட் வந்தது. அதுக்கு பிறகு நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகள், அதுக்கு 90% விஜயகாந்த் தான் காரணம். அவர் கட்சியை அழிஞ்சு நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி விட்டுடுச்சு. அவரும் இறந்து போயிட்டார். விஜய் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு விஜயகாந்த் செய்த தவறுகளை செய்யாமல், அதே நேரத்தில் வந்து வரட்டுத்தனமான அரசியல் தனியாக நிற்போன்ற இதில் இல்லாமல் கூட்டணி யாருடனாவது சேர்ந்தால் கண்டிப்பாக அவரால் ஓரளவு எம்எல்ஏ சீட்ஸ் வாங்க முடியும். ஒன்ஸ் எம்எல்ஏஸ் கையில் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் செய்கிற பாலிட்டிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றின அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. 2வது வந்து தேர்தலில் போட்டி போட போகிறாரா, தனியாக நிற்க போகிறாரா.
இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்காமல் அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணும். சார், இப்போ இருக்க கால சூழ்நிலை இதை வச்சு, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஓவராலாக விஜய்க்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி சார் இருக்குது அரசியல் ரீதியாக? இல்லை, இப்போ தான் வந்திருக்காரு. புதுசாக எது வந்தாலும் ஜனங்க ஆன்னு பார்ப்பாங்க, ஓட்டு விழுமான்னு தெரியாது. சிவாஜி கணேசன் நீங்கள் எல்லாம் பார்த்ததில்ல. சிவாஜி கணேசன் கூட்டத்துக்கு வரும்போது வெள்ளம் மாதிரி மக்கள் வருவாங்க, வெள்ளமாக மக்கள் வருவாங்க. கட்சியில் ஜானகி அம்மாவோட சேர்ந்து, அதாவது உடஞ்ச அதிமுகவில் ஒரு ஃபேக்ஷனோட சேர்ந்து சிவாஜி 50 சீட்டு கொடுத்தாங்க. 50 49 பேர் சிவாஜி ஆளுங்களுக்கு டெபாசிட் போச்சு, சிவாஜிக்கு மட்டும்தான் டெபாசிட்டே கிடச்சிது. ஆனானப்பட்ட சிவாஜிக்கே அதுதான் கதை. கூட்டம் பெருந்திரளாக கூடும் தமிழ்நாட்டில். சினிமாக்காரனுங்களை பார்க்குறதுக்கு இன்னுமே கூடும். இப்போ இந்த ஏரியாவில் விஜய் வராரு, இந்த சந்து முனையிலன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லாமே போவான், எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவனும் போவான், கும்பலாக கூட நின்று பார்ப்பான். ஆனால் ஓட்டு விழுமா? விழாது. இங்கே வந்து திருவிழாக்கும் கூட்டம் கூடுது, சடலங்கள் போனாலும் கூட்டம் கூடுது. கூட்டங்களை வைத்து நீங்கள் மக்கள் மனங்களை எடை போட முடியாது. மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க, அண்ணாந்து பார்ப்பாங்க. ஓட்டு விழுமா? கண்டிப்பாக விஜய் வராருன்னா ஒரு சலசலப்பு இருக்க தான் செய்யும். விஜயோட அரசியல் வரைக்கும் ஒரு சலசலப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் பத்தாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள், அதாவது நாம் தமிழராக இருக்கட்டும், சம்டைம்ஸ் ஈவன் விடுதலை சிறுத்தைகளில் இருக்க ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் கூட நான் பர்சனலாக பேசும்போது கூட அவங்க சொல்லியிருக்காங்க, மீடியாவிலேருந்து இன்னும் எங்களுக்கு போதுமான சப்போர்ட் வந்து கிடைக்கல, பல இடங்களில் வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவங்களே சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான கட்சி, தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான கட்சி. அது மாதிரியான கட்சிகளே இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து தடுமாறும் போது, நாளைக்கு விஜய் ஆக்டிவாக ஒரு பாலிடிக்ஸ் எடுத்து முக்கியமான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஹேண்டில் பண்ணி போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா சப்போர்ட் அன்னைக்கு விஜய்க்கு நிலைத்து இருக்குமா சார்? இப்போ தமிழ்நாட்டில் எவங்க கட்சி ஆரம்பித்தாலும் மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் 90% மீடியா திமுகவுக்கு கொத்தடிமையாக இருக்குது. அங்கே டெல்லி மீடியா எப்படி மோடிக்கு கொத்தடிமையோ, தமிழ்நாட்டு மீடியா திமுகவோட கொத்தடிமை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன், குறிப்பாக டெலிவிஷன் வந்து திமுக காலடியில் உக்காந்துருக்குது. அதனால் வந்து புதுசாக எவனாவது யாராவது கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக நியூஸ் போடணும்னு அவசியம் கூட இல்லை. இருக்கிறதா போட்டால் சமநிலையோட, நான் நடுநிலைன்னு கூட சொல்ல பெரிய வார்த்தை சொல்ல மாட்டேன், சமநிலையோட மீடியா செயல்பட்டதுனா கூட அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும். இப்போ ஒரு மீடியாவோட தர்மன்றது செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, உள்ளதை உள்ளபடி சித்தரிப்பது, எழுத்து வடிவத்திலையோ காட்சி வடிவத்திலையோ. தமிழ்நாட்டில் மீடியா அதை செய்தான்னா பதில் வந்து நோன் தான் வரும். மோடிக்கிட்ட எப்படி இந்திய ஊடகங்கள் 90% காலடியில் உட்காந்துருக்கோம், கோடி மீடியா மடியில் உட்காந்துருக்கோம், தமிழ்நாட்டு மீடியாவில் 99% ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்கு, திமுக மடியில் உட்காந்துருக்கு. விஜய்க்கு மீடியா சப்போர்ட் பெருசாக கிடைக்காது. அதுவும் திமுக ஒருவேளை டிஸ்டர்ப் ஆகுதுன்னு மீடியாவுக்கு தெரியுதுன்னா விஜய் சுத்தமாக ஓரம் கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு எதிரான செய்திகளை மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து போடுவாங்க. ஆகவே உங்கள் கேள்வி வந்து மீடியா சப்போர்ட்டு விஜய்க்கு எந்த அளவு கிடைக்கும்? கண்டிப்பாக விஜய்க்கு மீடியா சப்போர்ட் கிடைக்காது. ஆட்சியாளர்களின் கொத்தடிமைகளான இந்த மீடியாக்கள் விஜயோட செய்திகளை மேக்ஸிமம் எவ்வளோ இருட்டடிப்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருட்டடிப்பு செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கி நடந்த நிகழ்வில் கொடியேற்றம், பாடல் வெடி, இதை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு நார்மல் 1 செகண்ட் அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கா, இல்லை அதை தாண்டி அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தெளிவாக அவர் வந்து தமிழ் தேசியன்னு பேசுகிறாரு, மதச்சார்பின்மைன்னு பேசுகிறாரு, அவர் ஆன்டி பிஜேபின்றதை தெளிவாக காமிக்கிறாரு. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில உரிமைகளுக்காக பேசுகின்றார். 2 விஷயம் அந்த உறுதிமொழியில் முக்கியமானது, மதச்சார்பின்மை, இன்னொன்று மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துன்றார், தமிழுக்கு முக்கியத்துவம், ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பு. 3வது சமூக நீதியை பேசுகிறார். ஸோ ஒரு மதச்சார்பின்மை கொள்கையில் விருப்பமுள்ள பிடிப்புள்ள அரசியல்வாதியாகத்தான் விஜய் இருக்கிறார். பாராட்டத்தக்கது. அவருடைய உறுதிமொழியில் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை வந்ததும், சமூக நீதி என்ற வார்த்தை வந்ததும் பாராட்டுக்குரியது. அவருடைய அரசியல் அந்த திசையில் தான் பயணிக்கும் என்று நான் கருதுகிறேன். மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காத, மதவாத எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரு கட்சியாக அவருடைய கட்சி இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். அப்படி இருந்ததுன்னா அது மகிழ்ச்சிக்குரியது. ஏன்னா இன்றைக்கு இந்தியாவின் மிக முக்கியமான பிரச்சனை இந்துத்துவா வெறியை எப்படி நாம் கையாளுவது என்பது தான். இந்துத்துவாவுக்கு எதிராக போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பது. அதில் தெளிவாக அவர் மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை தன்னுடைய உறுதிமொழியில் கூறிய காரணத்தால், சமூக நீதி என்ற வார்த்தையை தன்னுடைய உறுதிமொழியில் கூறிய காரணத்தால் அவர் கண்டிப்பாக ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகேங்க சார். சார், அதில் 5வதாக பேசின ஒரு பாயிண்டில் சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேறுபாட்டை
கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன்னு சொல்லியிருக்காருல்ல சார். அதில் வந்து அந்த பிறந்த இடம் அப்படின்றது குறிக்கிறது வந்து நாம் தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அது கண்டிப்பாக அப்படி தான் வரும். அதாவது வந்து இவன் தான் தமிழன், இவன் தமிழன் இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு நாம் தமிழர்கிட்ட இருக்குது. நாம் தமிழர்கிட்ட வேறு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்களில் வந்து அவங்க குறுகிய நலன் சார்ந்து யோசிக்கிறாங்க. இவன் தமிழன் இல்லை, அவன் தமிழன் இல்லைன்னு. அது வந்து நாம் இன்றைக்கு இருக்க குளோபலைஸ்டு வேர்ல்டில் அது ஏற்புடையதில்லை. வசுதேவ குடும்பகம் தான். இந்த உலகமே ஒரு குடும்பம். யார் வேணால் எங்கே வேணால் போய் பிழைக்கலாம். இந்தியா இந்திய வம்சாவளியை சார்ந்த கமலா ஹாரிஸ் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுகிறார். ஆகவே இன்றைக்கு உலகையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த பிராந்தியவாதம், பெரோக்கியலிசம். அதை வந்து அவர் வந்து பிறந்த இடம் சார்பாக, அது நல்ல பாயிண்ட் நீங்கள் கேட்டது, நுட்பமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அதாவது இன்றைக்கி வந்து புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மூமெண்ட்டு, தமிழ்நாட்டில் பல கட்சிகள் குரல் கொடுக்குது. வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிராக, வெளிநாடுகளில் வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழில், போன வருஷம்லாம் அது நடந்தது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் ஒவ்வொரு நாட்டையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறார்கள். அது இல்லாமல் ரெண்டாவது, இந்தியா ஒரே நாடுன்னும் போது யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த பிறப்பால் இவன் தமிழன் அவன் தமிழன் இல்லை என்ற அந்த ஒரு குறுகிய பிராந்தியவாதம் இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான குரல் தான் பிறந்த இடம் பற்றி அவருடைய அந்த கருத்து. இன்றைக்கி சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவரோட இந்த உறுதிமொழியில் நல்ல விஷயங்கள் இருக்குது. மதசார்பின்மை பற்றி பேசுகிறாரு. அது ரொம்ப, ஏன்னா இன்றைய முதல் பிரச்சனை மதசார்பின்மை. இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை மதவெறியர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றுவது தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலையாக இருக்கிறது. நம்முடைய முதல் கடமை அதுதான். அதனால் மதசார்பின்மை என்ற அவருடைய வார்த்தை உறுதிமொழியிலேயே இருப்பது பாராட்டுக்குரியது. அதே மாதிரி சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் முக்கியமான பிரச்சனை, அதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாலாவதாக பிராந்தியவாதத்திற்கு எதிராக இந்த குரலை எழுப்பியிருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த பிராந்தியவாதத்துக்கு எதிரான அந்த பிறந்த தேதியை பிறந்த இடத்தை வைத்து எடை போடக்கூடாது என்பது ஒரு நேஷ்னல் சிட்டிசனாக, குளோபல் சிட்டிசனாக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரை வந்து உயர்த்தி இருக்குது. பிராந்தியவாதத்திற்கு எதிராக கண்டிப்பாக சீமானுடைய கொள்கைகளுக்கு எதிராகத்தான் அவர் இருப்பார் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சீமானுக்கும் விஜய்க்கும் தேர்தலில் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உறுதிமொழியை வச்சு பார்க்கும்போது அடுத்து நம்ம பேச வேண்டியது அடுத்து என்ன நடக்கும்ன்றது. சீமானோட ஒரு கூட்டணி சேர மாட்டார். அப்போ ஒரு பக்கம் சீமானும் ஒரு பக்கம் விஜய் தான் நிற்க போகிறாங்க. அப்போ விஜய் வர்றது சீமானுக்கும் அது ஒரு பெரிய ஒரு அடி தானே சார்? கண்டிப்பாக விஜய் வருவது சீமானுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அடி தான் அது நிச்சயமாக. ஏன்னா சீமான் 4 எலெக்ஷனில் தோற்று நிற்கிறார், தொடர் தோல்விகள் இருக்குது. அவர் எதை வச்சு கட்சியை தக்க வைப்பாருன்னு நமக்கு தெரியல. விஜய்கிட்ட வந்து ஒரு புதுசாக வரக்கூடிய எது ஒன்றை நோக்கி மக்களோட ஈர்ப்பு இருக்கும். அந்த விதத்தில் விஜய் நோக்கி மக்கள் நகரலாம். 8% 10% தான், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். சார் இன்னொரு விஷயம் சார், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு மைல்டான பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக தான் இப்போ வரைக்கும் அவர் இருக்கார். முக்கியமான இடங்களில் வந்து அந்த விழாவில் நீட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசியிருந்தாலும் அதை தொடர்ந்து பட்ஜெட், அதாவது தமிழர்கள் பட்ஜெட்டில் நிராகரிக்கப்பட்டாங்கன்ற ஒரு பெரிய பேசுபொருள் இங்கே நிலவிட்டு இருந்தது. அந்த டைம்லேயும் அவர் எதுவும் எதிர்ப்பும் தெரிவிக்கல. கரண்ட் பில் ரைஸ் ஆனதுக்கு பெருசாக இறங்கி இது பண்ணல. ஆனால் இன்றைக்கி பாடலில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார், தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது, தோளில் வந்து கை போடும் தலைவன் கொடி பறக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து சொல்லாடல் தாங்க. இதெல்லாம் வெறும் வெத்து வார்த்தை. நடைமுறையில் அவர் என்ன செய்ய போகிறார் அதுதான் நான் சொன்னேன். முதல்ல கொடி ஓகே, பாடலும் ஓகே, தொண்டர்களை குஷிப்படுத்தணும், ரசிகர்களை. கொள்கை என்ன சார்? உங்களுடைய கொள்கைகளை முதல்ல அனௌன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் பாலிசிஸை சொல்லுங்கள், நாங்கள் எடை போடுறோம். அதை சொல்லாமல் விஜய் எடை போட முடியாது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பல கட்சிகளோட பாடல்கள் வெளியீடு, கொடி இதெல்லாமே பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களோட ஷேரும் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு பாடல் வந்து எப்படி சார் இருக்குது? ஒரு கனெக்ட் ஆகுமா சார்? இது சாமானிய மக்களுக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பாலிடிக்ஸ் ரெகுலர் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலையும் இந்த பாடல் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுதா? நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக? நீங்கள் இந்த பாடல் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இல்லை எப்படி எடுத்துக்கிட்டீங்க சார் இந்த பாடல்? இது ஒரு புதிய முயற்சி. பாடல் கனெக்ட் ஆச்சா இல்லையான்றது அது விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அந்த பாடல் வந்து கனெக்ட் ஆகும். இது வரைக்கும் அவர் கூட இருக்கிறது ரசிகர்கள். ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க தொண்டர்கள் வேணும். அவங்கள இந்த பாடல் ஈர்க்குமான்றதை பற்றி என்னால் உறுதியாக இப்போ கருத்து சொல்ல முடியல. அகெயின் எல்லாமே வந்து நீங்கள் அவருடைய கொள்கைகளை அறிவித்து முக்கியமான பிரச்சனைகளில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இப்போ அந்த பாடல்களில் வந்து ஈர்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட ஒரு ஈர்ப்பு வரும். இன்றைக்கி இதை பாடலை வச்சு கொடியை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.
இந்த பாடலை வச்சு எல்லாம் அப்படியே லட்சக்கணக்கில் ஓடி வந்து ஓட்டு போட்டுருவான்லாம் சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொள்கை பாடல் வெளியிட்டிருக்காரு, கொடி வந்திருக்கு. முக்கியமாக வர வேண்டியது கொள்கைகள் எல்லாம் இருக்குது. இந்த கதை இல்லைன்னு நாகேஷோட ஒரு வசனம் காதலிக்க நேரம் இல்லை வரும். நாடு சினிமா எடுப்பார் நாகேஷ். அப்போ பணக்கார வீட்டு பிள்ளையாக பிறந்துட்டு சச்சுவை வச்சுக்கிட்டு நடிகை சச்சுவை வச்சுக்கிட்டு கதாநாயகியாக சுற்றிட்டு இருப்பார், ஊர் சுற்றிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், லொக்கேஷன் இருக்குது, நடிகை இருக்காங்க, கேமரா இருக்குது, ஆனால் இந்த கதை தான் இல்லை அப்படின்னுவார். அந்த கதையாக இருக்குது இப்போ விஜய் கதை. எல்லாம் கரெக்டு. ஐயா கொள்கை என்ன ஐயா, நீ கொள்கையை சொல்லு. கொள்கையை சொல்லாமல் நான் உன்னை எடை போட முடியாது. இந்தந்த கொள்கைகளுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இந்தந்த பாலிசிஸுக்காக நான் ஃபைட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா உன்னை எடை போடலாம். 19 கீதோபதேசம் ஈசாப் நீதி கதை மாதிரி வந்து தேசியவாதம் அதெல்லாம் நல்லது, பாராட்ட வேண்டிய விஷயம். மத சார்பின்மை என்பதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் அதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து எடை போட முடியாது. அதை மட்டுமே வைத்து நீங்கள் கண்டிப்பாக எடை போட முடியாது. அவருடைய, நான் மறுபடியும் சொல்கிறேன், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், சரியாக 1 மாதத்தில் ஒரு மாநாடு போட்டிருக்காரு. லெட் ஹிம் அனௌன்ஸ் ஹிஸ் பாலிசிஸ். அதன் பிறகு தான் நான் அவர் எடை போட வேண்டும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் பாலிசிஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பாலிட்டிக்ஸ்ன்றது பிக் மேன் பிஸ்னஸ். பெரும் கோடீஸ்வரர்கள், பெருங்கோடீஸ்வரர்கள் விளையாட்டு தளம், அவர்களின் விளையாட்டு தளம் தான் அரசியல். ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒருத்தன் குறைஞ்சது 20 to 25 கோடி செலவு பண்ணால் தான் அடுத்த எலெக்ஷனில் நிற்க முடியும். 30 கோடி மினிமம் செலவு பண்ணால் தான் ஒரு எலெக்ஷனில் நிற்க முடியும். இந்த பணத்தெல்லாம் அவருக்கு யார் செலவு பண்ண போகிறா? அப்படி செலவே பண்ணாமல் ஜெயிக்க முடியுமான்னா அது சாத்தியமா? அப்படின்னா யாரோடையாவது கூட்டணி போவாரா? இவ்வளோ கேள்விகள் அதில் தொக்கி நிற்குது. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு முன்னால் அவர் தன் கொள்கைகளை சொல்லணும். எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னாலேயே தன் கொள்கைகளை சொன்னார்னா தான் நம்ம அவர் எடை போட முடியும். 1.5 வருஷம் தேவைப்படுதா சார்? ஆமாம், இப்போ 1.5 வருஷம் தானே இருக்குது. அதான் சார் கேட்குறேன். அவர் வந்து இப்போ கீழே போய் ஒர்க் பண்ணணுங்க. நீங்கள் விளையாட்டு இல்லைங்க, உலகத்தையே உயர்த்துகிற கொள்கைகளை நீ சொன்னினா கூட, கோட்பாடுகளை சொன்னால் கூட, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற அளவுக்கு கொள்கைகளை நீ விவரிச்சினா கூட, கீழே போய் கட்சி கட்டமைப்பை உருவாக்கணும், கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். உனக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிற ஓட்டர்ஸை பூத்துக்கு கொண்டு வரணும். பூத்தில் உட்காரத்துக்கு உனக்கு ஆள் வேணும். இட்ஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ், வெரி பிக் இஷ்யூ. அதுவும் திமுக இன்றைக்கி விசுரூபம் எடுத்து நிற்கிது. மாநிலத்தில் அதிகாரம், மத்தியிலையும் அதிகமான செல்வாக்கு அவங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்குது. பணம் நிறையா வச்சுருக்காங்க திமுக. மீடியா திமுக கிட்ட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்குது. டோட்டலாக மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. எதிர்கட்சிங்களுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லை மீடியா. இதில் புது பிளேயருக்கு எங்கே அவன் மதிப்பு கொடுக்க போகிறான்? நான் சொல்கிறது கரெக்டாக? ஆகவே நம்ம முதல்ல கவலைப்பட வேண்டியது விஜயோட கட்சியோட கொள்கைகள் என்ன. அது ஓரளவாவது இந்த கொள்கைகள் பேசும். ஆளுங்கட்சியாக வர முடியாட்டும் எதிர்கட்சியாவது வரலாம். பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி. அது இல்லை, கொள்கைகளை பற்றி பேசாமலே போகிறாருன்னா அவரை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது. கொள்கைன்னா இப்போ நீ அடுத்த மாதம் கரெக்டாக சொன்னீங்கன்னா 1.5 வருஷம் எலெக்ஷன் இருக்குது. அது வரைக்கும் அதை அக்ரெசிவாக கொண்டு போகலாம். ஸ்டாண்டு, இஷ்யூஸில் ஸ்டாண்ட் என்ன, மக்களை அணிதிரட்டி என்ன போராட போகிற நீ? விளையாட்டு சமாச்சாரம் இல்லைங்க பாலிடிக்ஸ்ன்றது. சினிமாவில் நடிச்சுட்டு போகிற கதை கிடையாது. நாளும் பொழுதும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தினந்தோறும் பிரச்சனை வரும். உன் கட்சிக்கு எல்லா பிரச்சனையிலையும் ஒரு ஸ்டாண்டு இருக்கணும். மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையோட பாதிப்பு தமிழகத்தில் என்ன, இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் ஏன் போராடுறாங்க, பெண்கள் பாதுகாப்பையும் இந்தியா முழுவதும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா பேசுகிறதுக்கு உனக்கு தைரியம், பேசுகிறதுக்கு உனக்கு ஸ்டஃப் இருக்கணும். ஏன் மம்தா பானர்ஜி உலகமே காரி துப்புற மேற்கு வங்க பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு படுகொலையை பற்றி ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் வாயை திறக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கணும். சார், டிவிகே தரப்புலேருந்து சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்கள் அணுகுனாங்க. சர்டன் ஜேர்னலிஸ்ட் கிட்ட நிறையா பேசி, அதாவது டிவிகேல இருக்கக்கூடிய இன்னைக்கு தொண்டர்கள், அதாவது ரசிகர்களாக இருந்து தொண்டர்கள் மாறினவங்களுக்கு இன்னும் அரசியல் பக்குவம் பத்தலை, அந்த ஒரு காரணத்துக்காக ஜேர்னலிஸ்ட் மூலயமா அவங்கள பண்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டதாக சொல்லி சில தகவல்கள் வந்திருக்கேன் சார். அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது, இது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்க சார். இன்றைக்கி நடந்த நிகழ்வை பற்றி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி.